விவசாயம் பிரதான தொழிலா இருக்கிற விழுப்புரம் மக்களவை தொகுதியை இந்த காணொலியில பார்க்க போறோம். விழுப்புரம் பகுதியில நெல், கரும்பு சாகுபடி ரொம்ப அதிகம். தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் தான் இந்த பகுதி அமைஞ்சிருக்கு. அதனால இந்த பகுதியில கரும்பு ரொம்ப அதிகமா விளைவிக்கப்படுது. கரும்பு ஆலைகளும் அதிகம். இந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராமசாமி படையாச்சி நீண்ட காலமா எம்பியா இருந்திருக்காரு. சமீப காலமா அதிமுக மற்றும் திமுக நேரடியா களம் கண்டு வருகிறது. மதிமுகவோட மூத்த தலைவர்களான செஞ்சி ராமச்சந்திரன் 2 முறை எம்பியா இருந்திருக்காரு. பாமகவும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. 2009ஆம் ஆண்டு மறுசீரமைப்புக்கு பிறகு விழுப்புரம் ஒரு தனி தொகுதியா மாற்றப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில அதிகம் வெற்றி பெற்றவர்கள். விழுப்புரம் தனி தொகுதியா மாற்றப்பட்ட பிறகு அதிமுக 2 முறையும், திமுக ஒரு தடவையும் வென்றிருக்காங்க. இதில் இடம்பெற்றுள்ள சட்டப்பேரவை தொகுதிகள் விழுப்புரம், வானூர், திண்டிவனம், திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி. விழுப்புரம் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,94,259. ஆண் வாக்காளர்கள் 7,40,412. இதில் பெண் வாக்காளர்கள் 7,53,638. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 209. 2019ஆம் ஆண்டின் பொது தேர்தலின் நிலவரம். திமுக கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் 5,59,585 வாக்குகள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். பாமகவை சேர்ந்த வடிவேல் ராவணன் 4,31,517 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். அமமுகவை சேர்ந்த கணபதி 58,019 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பிரகலதா 24,609 வாக்குகள் பெற்று 4ஆம் இடத்தை பிடித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்கள். திமுக கூட்டணியில் உள்ள விசிக கட்சியை சேர்ந்த ரவிக்குமார், அதிமுகவை சேர்ந்த பாக்கியராஜ், பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக முரளி சங்கர், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த களஞ்சியம். இந்த காணொலியில விழுப்புரம் மக்களவை தொகுதியை பார்த்தோம். மற்ற தொகுதிகள் வரும் காணொலிகளை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் ஏதேனும் கருத்துக்கள் மற்றும் கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.